உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் பேசின முதல் வார்த்தை. In the Bible, God spoke. The first and the very first word was, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது. இந்த உலகத்திற்கு எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக முதலாவது the basic need of the world was light. உலகத்தின் பிரதான தேவை வெளிச்சம். வெளிச்சமில்லாத ஒரு உலகத்தை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வெளிச்சம், எங்கு பார்த்தாலும் வெளிச்சத்துக்கு ஏராளமான விளக்குகள், இரவை பகலாக்கும் விளக்குகள், மின் விளக்குகள், இவையெல்லாம் தேவனுடைய ஞானத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடித்தது. ஆனால் வெளிச்சமில்லாத ஒரு உலகத்தை யோசித்து பாருங்கள். எங்கும் இருள். எப்படி இருக்கும்? காரிருள். ஆனால் அப்படி காரிருள் நிறைந்த ஒரு உலகத்தில் ஆண்டவர் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக முதலாவது வாய்த்தன் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிற முதல் ஆசீர்வாதம் த லைட். வெளிச்சம் வந்துட்டுன்னா வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும். ஒரு அரசன் தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்பதற்காக மாறு வேடம் அணிந்து அவன் போனான். அப்படி போகும்போது வழியில் ஒருவனை பார்த்தான். அவனை பார்த்து, நான் இந்த நாட்டின் அரசன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். உங்களை பார்த்தா அப்படி தெரியலை, ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன். நான் வீடு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரி என்று அரசன் அடுத்த மனிதனை சந்தித்தான். இன்னொருவன் சொன்னான், எனக்கு ஒரு நிலம் கொடுத்தா நான் நல்லபடியாக சந்தோஷமாய் பயிரிட்டு வாழ்வேன் என்றான். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதனை பார்த்தபோது அவன் கேட்டான், ராஜாவே, இந்த நாட்டுக்கு ராஜாங்கிறீங்க, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், என் வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ், விசிட் மீ, ஒரு நாள் என் வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு. ஆச்சரியமாக இந்த ராஜாவுக்கு. சரி என்று வருகிறேன் என்றார். நான் வருகிற நாளை சொல்லி அனுப்புவேன் என்றார். ராஜா அந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிப்பதற்கு சேவகரை அனுப்பினான். சேவகர்கள் போய் பார்த்தார்கள். ஒரு ஊரின் கடைசியில், அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த மனிதனுடைய வீடு இருந்தது. கண்டுபிடித்தார்கள். இந்த இடத்துக்கு ராஜா வர வேண்டுமா, வருவேன் சொல்லிவிட்டாரேன்னு சொல்லி ராஜா வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். இவர்கள் போய் பார்த்தால் வழியெல்லாம் இருட்டு. ஆக முதலாவது ராஜா வருவார் நிச்சயம், ஆனால் அதற்கு நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு 6 மாதங்களாக அங்கே அருமையான விளக்குகளை போட ஆரம்பித்தார்கள். ராஜா புறப்படுகிற அவருடைய அரண்மனையிலிருந்து அந்த மனிதனுடைய வீடு வரைக்கும் எங்கெல்லாம் வழிகளிலே இருள் இருந்ததோ லைட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய கம்பங்கள், விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அருமையான லைட்ஸ் எல்லாம் போட்ட உடனே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் வீடுகள் சரியில்லை. எல்லாமே குடிசை வீடுகள், பார்ப்பதற்கு நன்றாக இல்லை. வீடுகளெல்லாம் கட்ட வேண்டுமென்று சொன்னார்கள். ராஜா பார்க்கும்போது நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வழியெல்லாம் புது வீடுகள். இப்பொழுது விளக்கு வந்துவிட்டது, வீடுகள் வந்துவிட்டது, சாலையெல்லாம் குண்டும் குழியுமாய் இருக்கிறது. ராஜா வருகிற சாலை அல்லவா, அற்புதமாக இருக்க வேண்டும் என்று பிரதான ஒரு சாலை அமைத்தார்கள். கடைசியில் ஒரு நாள் ராஜா அந்த வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டுக்கு ராஜா வருவதற்கு முன்னால் ஒரு வெளிச்சம் அந்த பகுதியில் வந்ததுனால வீடுகள் மாறினது, சாலை வந்தது, எல்லாம் வந்தது. இந்த ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு ராஜா வருவதற்கு வெளிச்சம் தேவை என்று அறிந்த சேவகர்கள் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஏரியாவே மாறிவிட்டது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு என்கிற ஒளி வருவாரானால், இயேசு என்கிற ஒளி உங்கள் வாழ்க்கையில் வருமானால் நீங்கள் எல்லா விதத்திலும் பிரகாசிப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் அப்படி பிரகாசிக்கிற ஒரு நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த ஒளி அவரே இயேசு. அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசிக்கிற ஒளியை தந்து உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவாராக. அற்புதமான ஆண்டவரே,
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே, இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பதாக, இருள் நீங்குவதாக. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உம்முடைய பிரகாசத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு பிரகாசமான நாளாக இருப்பதாக.